என்ன ராஜ்யசபா சீட். அந்த அடிப்படையில் தான் அவர் சிதம்பரம் அனைவருக்கும் முன்பாக முந்திக்கொண்டு இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி, அரசல் புரசல் செய்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி என்று கேட்டார். திரு சிதம்பரம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த அறிவுஜீவி. அவர் இங்கிலீஷ் அண்டு தமிழ் பேசுகிறத கேட்டேன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மணிப்பிரவாளம்னா அதுதான். அந்த தமிழ் உச்சரிப்பு எனக்கெல்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்கும். நிதானமாக அழகாக அவ்வளோ அழகாக பேசுவார். இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி. அண்ட் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் லாயர்ஸ், ஒரு பிரில்லியன்ட் எக்கனாமிஸ்ட். இது மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர். ஆனால் தொண்டர்கள்ட்ட செல்வாக்கு எவ்வளோன்னு கேட்டால் 0. சொந்த மாவட்டத்தில் நின்னா கூட டெபாசிட் வாங்க மாட்டார். இதுதான் சிதம்பரம் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கான செல்வாக்கு. அவர்கள் வெற்றி பெறுவதற்கு திமுகவை விட்டால் வேறு வழியே இல்லை. ஸோ இல்லை, காங்கிரஸ் கட்சியோட நலன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு எம்பி அவங்க வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா? பதவி இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டான்றது தெரியும். அதனால தான் அவர் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறார். இட் வில் செட்டில் இன் 25. இப்போ எதுக்கு சார் அவசரமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியை சீல் பண்ணாங்க? இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே திரு விஜய் அவர்களை சுத்தல்லே விட்டுருக்கலாம் இல்லையா? பண்ணியிருக்கலாமா? அர்ஜென்சி வந்துருச்சு. பீகார் தேர்தலுக்கு பிறகு நான் தான் சொன்னேன்ல, நவம்பர் 4ஆவது வாரம் வேக வேகமாக நடக்கும் என்று சொன்னேன்னா, அர்ஜென்சி வந்துருச்சு. பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணும்ல. இன்னொன்று, நீங்கள் வேகமாக கூட்டணியை இறுதி செய்வதன் மூலமாக எதிர்முகாம் கலகலத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நிரூபிக்கலாம் அல்லவா? இன்னொன்று, வெயிட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? அண்டு திமுக வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. சரி, விஜயை சுட்டல விடலான்னு முடிவு பண்ணி, இல்லை நாங்கள் அங்கே வர்றோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். சரி, அங்கே போன்னு சொல்லிட்டாங்கன்னா சொல்லுங்கள், எங்களை சக்கையாக ட்ரீட் பண்ணுறீங்க, ஜூஸ் கொடுக்க மாட்டீங்க, நாங்கள் பனையூர் தம்பிக்கிட்ட போகிறோம் என்று நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன். சரி, போன்ட்டாங்கன்னா அப்புறம் யார் எம்பி பதவி கொடுப்பா? அங்கே 80 சீட்டு தருவாங்க. நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிங்க. இங்கே இந்த கேப்பில் 25 சீட்டு கேப்பில் நம்ம கோக்க மணிக்கிட்ட சொன்னோன்னா அவர் ஐயாவை கூட்டின்னு வந்துட்டாருன்னா கணிசமாக வட தமிழகத்தில் ஒரு செல்வாக்கை செலுத்தலாம்ல. உங்களுக்கு தமிழகம் முழுக்க வாக்கு இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 5000, 10,000, 15,000 தமிழகம் முழுக்க இருக்குது. அதுக்கு பதிலாக நார்த்தில் வலுவாக இருக்கிற ஒரு வாக்கு வங்கி நாங்கள் கூட்டிகிட்டோன்னா ஆப்ஷன் இல்லாமல் இல்லை திமுகவுக்கு. என்ன பண்ணுவீங்க? சரி, இங்கே வந்து அங்கே அதே 25 வாங்கிக்கிறாங்க, ஒரு ராஜ்யசபா கொடுங்கன்னு கேட்டுக்கலாம். அந்த தம்பிகிட்ட என்ன கேட்பீங்க? வேணா என் பழைய படத்தோட சுறா படம் DVD 2 காப்பி தரேன்னு வேணால் தருவார். பார்க்க முடியுமா? அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் 20 MP சீட்டு தரேன்னு சொல்லுவார். இன்னைக்கு வழியே சொல்லு பாஸு. 3 வருஷ கதை அது. 3 வருஷம் உயிர் வாழணும்ல. இன்றைக்கி திருப்பி இப்போ பீகாரில் ரவுட்டு, திருப்பி தமிழகத்துலேயும் ரவுட்டுன்னா உங்களை நம்பி இந்தியா கூட்டணியில் போட்டிட்டு யார் வருவா?